அவங்களுக்கு எதை பத்தி யோசிக்கணும், சொசைட்டியை பத்தி யோசிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது சொசைட்டியை பத்தி தான். அதனால தான் நம்ம ரொம்ப வீக் ஆகிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவன் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸியா ஒருத்தர் போய் தொட மாட்டான். ஃபர்ஸ்ட் அவன் அனலைஸ் பண்ணுவான், இது வீக், ஓகே இது தட்டலாம் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி லாங்குவேஜ் வெரி, அது எப்போ டெவலப் ஆகும்னா நம்ம ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ் அப்படின்னும் போது daily 100 push-ups in 5 minutes, 100 squats in 5 minutes, after next is 10 minutes. இது வந்து basic. Skipping for 10 minutes. இது வந்து ரொம்ப basic. For 30 minutes, 20 minutes போதும் fitness. So அந்த fitnessக்கு நம்ம ரெகுலரா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடி லாங்குவேஜ் மாறுறதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம ஃபிட்னஸ். That will give you more confidence. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் வைஸ் நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்போ கராட்டே வந்து கற்றுக்கினாங்க வந்து நாங்களாம் 20-30 வருஷம் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு பிளாக் பெல்ட் இப்போ ஒரு வருஷம் 1 இயர்ல கொடுக்குறாங்க. எங்களோட மினிமம் 5 years to 6 years ஆகும். அடல்ட்டுக்கு வந்து 3.5 years கெட் பிளாக் பெல்ட். எதுக்காக பிளாக் பெல்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபிட்னஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். எங்க ஏஜ்ல என்னன்னா சாப்பிடலாம், பட் அது டைஜஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் லெசன், அதுக்கப்புறம் இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைம் டெக்னிக்கல் வைஸ் நம்ம கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். அது ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ்பிஹேவியர், பேட் டச்லாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அடிக்க பார்ப்பாங்க. அதுவும் 99.9% பேஸ் அட்டாக் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா பேஸ்லும் இது அடிப்பாங்க. இந்த பிலோ த நெக் அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. நம்ம பிலோ த நெக் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஃபேஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபைட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபேஸ் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் அவங்க அட்டாக்கிங் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லாக அடிக்க இப்படி அறையிறதா இருந்தாலும் சரி, குத்துறதா இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஃபேஸ் தான் வருவாங்க. ஸோ நம்ம ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம பிலோ த நெக் ஆர் சோலோ பிச் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு